ப்ளீஸ் மயில், ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க? சுனில இங்கிருந்து தானே தூக்கி போட்டீங்க? ஆமா. என்ன பாக்குறீங்க? இந்த இடத்துல இருந்து உயிரோட ஒருத்தனை தூக்கி போட்டாலே அவன் பழைக்க மாட்டான். இப்ப என்ன சொல்ல வரீங்க? நீங்க சுனில் எங்க தானே தூக்கி போட்டீங்க? ஆமா. இங்கிருந்து விழுந்த பின்னாடி ஒருத்தன் உயிரோட வர முடியுமா? அவன் உயிரோடு இல்ல சுஷ்மா. உயிரோடு இல்லாத ஒருத்தன் எப்படி நம்ம தங்கி இருக்கிற ஹோட்டலுக்கு வர முடியும்? எப்படி உன்னை பார்க்க முடியும், பேச முடியும்? இல்ல, நானும் அதுதான் சொல்றேன். சுனில் உயிரோட இல்ல. அப்படின்னா நீ அவனை பார்த்தது வெறும் பிரம்மன்னு ஒத்துக்கோ. ஷோ மயில், சுனில் செத்து போனது உண்மை, நான் அவனை பார்த்ததும் உண்மை. சுஷ்மா, செத்தவனை எப்படி உயிரோட பார்க்க முடியும்? ப்ளீஸ்ங்க, அவன் ஆவியா வந்து என்ன டார்ச்சர் பண்றான். என்ன சுஷ்மா நீ? ஆவி போதன்னு அப்படியெல்லாம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. இந்த இடத்த எடுத்துக்கோ, எத்தனையோ பேர் இறந்துருப்பாங்க. அவங்க எல்லாம் இங்க ஆவியாவா சுத்திட்டு இருக்காங்க? சொல்லு. மயில், நம்ம போயிடலாம். நான் சொன்னதை நீ நம்பலல்ல? ஐயோ, நான் சொல்றதை நீங்க நம்பலையே. அந்த பொம்பளை சாமியார் பேசுறதை நீங்க கேட்டிருந்தா இப்படிலாம் பேசிருக்க மாட்டீங்க. இல்ல சுஷ்மா, இந்த இடத்த பார்த்தா உனக்கு பயம் போயிரும் நான் நினைச்சேன். சரி, வா போலாம். போலாம். வா, பார்த்து வா. வா. வா சுஷ்மா. மயில், ரொம்ப குழம்பி போயிட்ட. பேசாம வா. மயில், மயில் கொஞ்சம் நில்லுங்க. மயில், மயில் ஒரு நிமிஷம். மயில், மயில், மயில் கொஞ்சம் இருங்க. நான் தான் சொல்றேன்ல சுஷ்மா, கொஞ்சம் அமைதியா வா. வா வா. நான் சொல்றத கேளுங்க. வா. நில்லுங்க மயில். மயில் நில்லுங்க. கொஞ்சம் பேசாம வரியா? பார்த்து பார்த்து நடந்து வா. வா சுஷ்மா, போ. பார்த்து. சுஷ்மா, சுஷ்மா, வா வா. என்னடா சொல்ற? உண்மைதாம்மா. மூத்த மகன் தற்கொலை பண்ணிக்கிட்டாமா, செத்துட்டாமா. ஐயோ, வணக்கம்மா. வணக்கம் தம்பி. நான் தப்பு பண்ணிட்டேம்மா. நேத்தே புண்ணியம் தாத்தாவையும் அவன்கிட்ட கூட்டு போயிருக்கணுமா. அவனுக்கு அம்மா இருக்காங்க, தாத்தா இருக்காரு, தம்பி நான் இருக்கேன்னு தெரிஞ்சிருந்தா நிச்சயமா அவன் செத்துருக்க மாட்டாமா.
என் பேரன் செத்துட்டானா கடவுளே. என் புள்ள போயிட்டானா? என்ன விட்டு போயிட்டானா? அவனுக்கு அம்மானு ஒருத்தி இருக்கிறது தெரியாமலே போயிட்டானா? என்ன விட்டு போயிட்டானா? ஐயோ, நீ சொன்னப்பவே போய் பார்த்திருந்தா அவன் நம்ம கூடவே வந்திருப்பானே. இன்னைக்கு உயிரோட வந்து இருந்திருப்பானே. ஏன் தப்புதான். உங்க 2 பேரையும் நான் கூட்டு போயிருந்திருக்கணும். என் பேரனுக்கு இப்படி ஒரு முடிவா வரணும்? ஐயோ கடவுளே, அவனுக்கு இறக்கமே இல்லையா? அவன் அப்பா செஞ்ச பாவத்துக்கு என் பேரனை ஏன் தண்டிக்கணும்? மா மா வாமா, அண்ணனை பார்த்துட்டு வரலாமா? வேணாண்டா, வேண்டாம். என் பையன் சிரிச்ச முகத்தோட பேசினது என் கண்ணுக்குள்ள அப்படியே இருக்குடா. அவனை பொணமா கிடக்கிறத பாக்குறதுக்கு நான் வர மாட்டேன். என் புள்ளைய நான் அந்த கோலத்துல பாக்குறதுக்கு நான் வர மாட்டேன். நாம அங்க போனா பெருமாளுக்கு விஷயம் தெரிஞ்சிடும்பா. அதுக்கப்புறம் அவன் ஒன்னையும் வாழ விட மாட்டான். கவலைப்படாதீங்க தாத்தா. என் உயிரே போனாலும் இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கான்னு அந்த பெருமாளுக்கு தெரியாது, தெரியவும் கூடாது தாத்தா. அந்த ஆளு என் அம்மாக்கும் என் அண்ணனுக்கும் பண்ண துரோகத்துக்கு அவருக்கு நான் தர தண்டனை இதுதான். எப்ப என் அண்ணன் தனக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சிட்டு தற்கொலை பண்ணி செத்தானோ, அதே மாதிரி அந்த பெருமாளும் தனக்கு யாருமே இல்லைன்ற வேதனையில ஒவ்வொரு நாளும் துடிக்கணும். அந்த ஆளுக்கு சட்டம் தர தண்டனைலாம் பத்தாது. அந்த ஆள்கிட்ட இருக்க பணத்துக்கு எப்படி வெளியே வந்துருவாரு? அவருக்கு நான் தரப்போற தண்டனையில உறவுன்னு சொல்லிக்க யாரும் இல்லைன்ற நினைப்புல கடைசி வரைக்கும் துடிக்கட்டும். இது நான் அவருக்கு தர ஆயுள் தண்டனை. அந்த ஆளுக்கு தண்டனை கொடுத்து என்னடா ஆக போகுது? என் மகன், என் மூத்த மகன் அநியாயமா செத்து போயிட்டானே. இந்த நேரத்துல என் மகனை மடியில போட்டு கதறி அழக்கூட நாதி இல்லாதவள் ஆயிட்டேனே. ஐயோ ஐயோ ஐயோ. அபிராமி, உன் மனசை தேத்திக்கமா. எல்லாமே நம்ம விதிமா. நாம ஒண்ணு நினைக்க தெய்வம் ஒண்ணு நினைக்குதுமா. விக்ரமோட ஆத்மா சாந்தி அடையணும்னு வேண்டிக்கம்மா. அல்பாயுசா போய் சேர்ந்துட்டான். அவன் மனசுக்குள்ள என்னென்ன கனவுகள் ஆசைகள் இருந்ததோ அவனுக்கு சாவுலையாவது நிம்மதி கிடைக்கட்டுமா. நாளைக்கே மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் குளத்துக்கு போய் நம்ம விக்ரமுக்கு திதி கொடுத்துட்டு வருவோமா. ஐயோ. அப்பா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவனுக்கு 1 வயசு இருக்கும்போது ஜாதகம் எழுத போயிருந்தோம். அந்த ஜோசியர் அவனுக்கு ஆயுள் கம்மின்னு சொன்னாரு. நீங்க கூட அவரை அடிக்க போயிட்டீங்க. கடைசியில அவர் சொன்ன மாதிரியே நடந்துருச்சேப்பா. அழாதம்மா. கும்பகோணத்துல இருந்திருந்தா அண்ணன் முகத்தை பார்க்காமே போயிருப்பான். இங்க வந்ததுனால உன்னை பார்த்து உன்கிட்ட பேசி உன் கையில சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுருக்காமா. இதுக்கெல்லாம் நம்ம கடவுளுக்கு தாம்மா நன்றி சொல்லணும். டேய், உங்க அப்பா வந்து கூப்பிட்டா போயிட மாட்டியே. என்னம்மா பேசுற நீ? நானாவது அந்த ஆள் கூட போறதாவது? நான் உன் புள்ளம்மா, உன்கிட்ட வளர்ந்த புள்ள. துஷ்டனை கண்டா தூர விலகி போகணும்னு சின்ன வயசுல இருந்து நீ எனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கம்மா. அது இன்னும் என் மனசுல இருக்கு. நான் மறக்க மாட்டேம்மா.
உன் மகன் என்னைக்கும் அநியாயத்துக்கு துணை போக மாட்டாமா. அது பெத்த அப்பனா இருந்தாலும் சரி. இது உன் மேல சத்தியமா? இது போதும்டா, இது போதும். எங்க கிட்ட இருந்து எந்த கொம்பனாலையும் உன்னை பிரிக்க முடியாதுடா. இதுக்கப்புறமும் அந்த ஆளை திருந்தலன்னா அந்த ஆண்டவனால கூட அவரை காப்பாத்த முடியாதுடா. யாரு விட்ட சாபமோ தெரியல, அந்த ஆள் பண்ண பாவத்துக்கு ஏன் புள்ள தண்டனை அனுபவிச்சுட்டானே. ஐயோ ஐயோ. சுஷ்மா, காஃபி ஆர்டர் பண்ணலாமா? ஆர்டர் பண்ணுங்க. ஹலோ, 104க்கு 2 காஃபி எடுத்துட்டு வரேன் சார். கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வாங்க. சரிங்க சார். தேங்க்ஸ். சுஷ்மா, நீ ரெஸ்ட் எடு, நான் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்துடுறேன். காஃபி தான் வந்திருக்கும், கதவை திறந்து வாங்கிக்க. என்னடி பாக்குற?
சுஷ்மா 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 இது யாருக்கு? சார் நீங்க தானே சார் ஆர்டர் பண்ணீங்க? ஓ சரி, என் ஒய்ஃபை பார்த்தீங்களா? இல்ல சார் நான் பார்க்கல. சரி, உள்ள வைங்க. சுஷ்மா 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 என்ன சார் ஆச்சு? என் ஒய்ஃபை பார்த்தீங்களா? சார் மேடம் இங்கே வரலையே சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்களும் அவங்களும் ரூம்குள்ளே போகிறத நான் பார்த்தேனே சார். இல்ல, நான் குளிச்சுட்டு வந்து பார்த்தா அவளை காணோம். கதவு திறந்திருக்கு. சரி, சுஷ்மா சுஷ்மா எங்க போனா? சுஷ்மா 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 சார், என் வைஃப் எங்கேயாவது பாத்தீங்களா? நான் பார்க்கலையே சார். இன்னும் அவங்க கிடைக்கல? இல்ல சார். ஓகே சார், நானும் பார்க்குறேன். மேடம் சுஷ்மா சுஷ்மா மேடம் மேடம் சுஷ்மா 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 மயில் சார். மயில் சார் இங்க வாங்க சார். சார் இங்க பாருங்க சார். சுஷ்மா ஐயோ சுஷ்மா என்னாச்சு? சுஷ்மா 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 எழுந்துரு. ஏய் சுஷ்மா சார், கொஞ்சம் தண்ணி கொண்டு வரல. சுஷ்மா சுஷ்மா சார் இங்க பாரு. சார் நாங்க சார். இங்க பாரு, எழுந்துரு. சுஷ்மா இங்க பாரு. வா, எழுந்துரு. மெதுவா 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 அப்படியே உட்காரு. இரு. எப்படி இங்க வந்த? சுஷ்மா என்னாச்சுமா? எப்படி இங்க வந்த? சரி வா, வெளியே வா. பாத்து மெதுவா எந்திரி. பாத்து பாத்து வா. வாங்க மேடம், மெதுவா குடிஞ்சு வாங்க. மெதுவா.
சுஷ்மா என்னாச்சு? நீ எப்படி இங்க வந்த? காலிங் பெல் அடிச்சதுங்க. போய் கதவு திறந்தா சுனில் இருந்தான். அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்தேன். அவன் என்ன துரத்த ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? எவனோ ஒருத்தர் ரூமுக்கு வந்திருக்கான், என் ஒய்ஃபை துரத்தி இருக்கான். உங்க செக்யூரிட்டி எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சார் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க சார். வெளிய ஆளுங்க யாருமே உள்ள வர முடியாது சார். அப்படியே வந்திருந்தாலும் மேடத்தை துரத்தி இருந்தாங்கன்னா எங்க கண்ணில் பட்டுக்கணுமே சார். அப்ப என் ஒய்ஃப் போய் சொல்றாங்களா? நான் அப்படி சொல்லல சார். அவங்க எதையோ பார்த்து பயந்துருக்காங்க சார். நான் எதுக்கு விசாரிக்கிறேன்? புது ஆளுங்க யாராவது வந்திருந்தாங்கன்னா என்ன எதுன்னு பார்த்து விசாரிக்க சொல்றேன் சார். சார் மேடத்திட்ட பொறுமையா பேசி பாருங்க. எனக்கு என்னமோ அவங்க பயத்துல உளர்ற மாதிரி தெரியுது. சார் மேடத்தை ரூமுக்கு கூட்டு போங்க சார். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா சரியாயிடும் சார். வா போலாம். மயில், என்னாச்சு சுஷ்மா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத, நீ வா. இல்ல, ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? சுஷ்மா இங்க பாரு, நான் இருக்கேன்ல. ம், உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். ம், வா. மயில், வா சுஷ்மா, மனசை போட்டு குழப்பிக்காத.